வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. முதல்ல எனக்கு என்னுடைய கல்யாண நாளுக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிகள் நன்றிகள் பல. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா என்னுடைய எஃபி சரி, இன்ஸ்டாகிராம் சரி, யூடியூப்பும் சரி, அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் படிக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எனக்கு மனசுக்கு அப்படி நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு விஷ் பண்ணுறது வந்து நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. பட் யாரோ முகம் தெரியாத நபர்கள் நமக்கு இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு அக்காவா, தங்கச்சியா, அண்ணா, அண்ணி, அக்கா, மாமா அப்படின்லாம் உறவு வச்சு நம்மளை வந்துட்டு விஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம விலாகில் போகலாம். நான் வந்துட்டு சாரீ முன்னாடியே ப்ரீப்ளீட்லாம் பண்ணி வச்சுட்டேன். வெட்டிங் டேன்ட்டு நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் அவங்கக்கிட்ட. அன்றைக்கே நீங்கள் கண்டிப்பாக லீவ் தான் போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா வேலைன்னு போயிடுவாங்களா, நம்ம தனியாக இருந்து என்ன பண்ணுறது. அதனால நான் வந்துட்டு சொல்லிட்டேன் முன்னாடியே. அன்றைக்கி எப்பவுமே அவங்க வந்துட்டு ஷுவராக லீவ் தான் போடுவாங்க. அப்போ தான் கோவில்லாம் போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோவில், ஹோட்டல் மேலாம் போயிட்டு வருவோம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு கோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு முன்னாடியே ப்ரீப்ளீட்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தேன் சாரீ. அதை எடுத்து வியர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். எதுவுமே எடுக்கலைங்க. ஸ்பெஷலாக வெட்டிங் டேக்குன்னு நான் எதுவுமே பர்ச்சேஸ்லாம் பண்ணலை. இந்த சாரீ வந்துட்டு நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம் இல்லையா, இந்த வீட்டுக்கு. அப்போ எங்கள் மாமா வந்து வரிசையில் கொடுத்த சாரீ தான் இது. அந்த சாரீ, அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. என்கிட்ட இருந்த பொருளை வச்சு நான் அப்படியே அன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக நான் மேக்கப் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த தடவை வந்து எனக்கு கொஞ்சம் மணி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் என்னுடைய பட்ஜெட்டுக்கு அதிகமாகவே கொஞ்சம் மணி வந்துட்டு செலவாயிடுச்சு. இதுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டை மீறி கொஞ்சம் எனக்கு அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் எகிரிச்சு. ஏன்னா வரலட்சுமி நோம்புலாம் வந்திருந்தது இல்லையா, அதுக்கெலாம் கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. அதனால் நம்ம சேவிங்ஸில் வந்து கை வைக்க முடியாது இல்லையா. சேவிங்ஸில் கை வைக்கும்போது நமக்கு அது வந்துட்டு கொஞ்சம் எப்போவுமே அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு மைண்ட் செட் ஆகிடும். ஸோ நான் அது மாதிரி எதுவுமே பண்ணலை. நான் வரலட்சுமி நோம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு மேலே செலவானது நம்ம பண்ணி தான் ஆகணும். சாமிக்கு பண்ணுறது பண்ணி தான் ஆகணுன்றதுனால என்னுடைய அமௌண்ட் வந்து நான் அது பண்ணிட்டேன். ஆனால் சேவிங்ஸ்னு கொடுத்த அமௌண்ட் வந்துட்டு சேவிங்ஸ்னு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நான் கையே வைக்கலை. அது அப்படி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஸோ ஒரு மந்த்து இந்த மாதிரி தான் ஆகும். ஒரு மந்தில் நான் வந்துட்டு இந்த மந்த்து ஃபுல்லாக நம்ம எதுவுமே பண்ணவே கூடாது. ஐ மீன் செலவே பண்ணக்கூடாது. நம்ம இவ்வளோ தான் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட் நான் பண்ணி வருவேன். பட்டு என்னைய மீறி ஒரு சில செலவுகள் வந்துட்டு வந்துடும். அது என்னென்னா, நான் வந்துட்டு செலவுகள் அப்படின்னு சொல்கிறது அனாவசியமாக நம்ம பண்ணுவோம்ல, நான் அதை தான் சொல்கிறேன். பட் அத்தியாவசியம் நம்ம வாங்கி தான் ஆகணும். அதில் நம்ம கை வைக்க முடியாது. அனாவசியமாக சில இதெல்லாம் வாங்குவோம்ல, பண்ணுவோம்ல. இப்போ நம்ம ஏதாவது மீஷோ பார்க்குறோம், அமேசான், மிந்த்ரா, அந்த மாதிரி ஏதாவது ஆப் பார்ப்போம். இல்லாட்டி விசில்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸ், ஏதாவது ஜுவல் செட், இது மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது வாங்கலாம், நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாங்குவோம்ல. அது நம்மக்கிட்ட இருக்குது. பட் நம்ம அதை பார்த்துட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகி நம்ம வாங்குவோம்ல. அதெல்லாமே நான் வந்துட்டு இப்போல்லாம் குறைச்சிக்கிட்டேன்னு சொல்கிறத விட சுத்தமாக நான் வாங்குறதே கிடையாது. என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ நான் அதை வச்சு அப்படியே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். போதும், செலவு பண்ணது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பண்ணது போதும். கொஞ்சம் சேவிங்ஸு, கொஞ்சம் மினிமலிஸ்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு எடுத்த ரெசல்யூஷனே அதுதான். இந்த 2024 அது ஓரளவுக்கு நான் கடைப்பிடிச்சு எனக்கு அத்தியாவசியம் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வந்துட்டு நான் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க நம்ம டார்கெட் ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு விடாப்படி நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் நமக்கு வேணும். ஓகே, பண்ணிக்கலாம், நம்ம காசுன்னு அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு அந்த ஃபில்ஃபில்லே ஆக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அது அவ்வளவோ ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு பொருள் அசால்ட்டாக வாங்கிடலாம், ஈஸியாக அந்த அமௌண்ட்டை கொடுத்து நம்ம செலவழித்து பண்ணிடலாம். ஆனால் அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட், நமக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் தேவை, எவ்வளோ டைம் நமக்கு தேவை. டக்குன்னு முடியாது இல்லையா, டக்குன்னு நமக்கு யாருமே வந்துட்டு பைசாலாம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க இல்லையா. ஸோ சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள். அதை பற்றி வந்துட்டு நம்ம மைண்ட் செட் எப்படி தெரியுமாங்க, நம்ம எதை ஒன்று பார்க்குறோமோ அது மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்குவோம். இப்போ நீங்களே ஒரு வழிபாடோ ஒரு பூஜை வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜை நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த பூஜை பண்ணுற மாதிரி தான் திங்க் பண்ணுவீங்க. இதுவே நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷாப்பிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்துட்டு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதே சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வரும். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்துட்டு மைண்ட் செட் ஆகும். நீங்கள் என்ன பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் மைண்ட் செட் பண்ணணும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். அதுக்குன்னு லைஃப்பை என்ஜாயே பண்ணக்கூடாதா, எதுவுமே வாங்கக்கூடாதா, ஒரு ட்ரெஸ் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லலை.
செலவு போக சேவிங்ஸ் பண்ணுறத விட சேவிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன். புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த மந்த் வந்துட்டு இந்த மாதிரி ஆனதுனால நான் எதுவுமே சாரி எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. ஹஸ்பண்ட் வரப்போ எனக்கு பைசாலாம் கொடுத்தாங்க, இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேணாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் அவங்ககிட்ட வாங்கலை, நானும் எடுத்துக்கல. வீட்டில் இருந்த சாரீ ஜுவல்ஸ் அது எல்லாமே போட்டு வெட்டிங் டேவை சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஒரு சிம்பிள் மேக்கப் தான் போட்டிருந்தேன், வித்தவுட் ஃபவுண்டேஷனில். நான் நார்மலாகவே ஃபவுண்டேஷன்லாம் போட மாட்டேன், இருந்தாலும் அந்த கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் போட்டு சிம்பிள் மேக்கப் மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அழகாக சாரீ ஜுவல்ஸ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் கோவில் கிளம்பிட்டோம். திருவேற்காடில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. திருவேற்காடில் துர்க்கையம்மன் சன்னதி இருக்குது. இப்போ நல்லா கட்டிட்டாங்கங்க, நல்லா கட்டியாச்சு. இப்போ இன்னுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2014 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ கூரை கூட இருக்காது, ஆனால் இப்போல்லாம் சூப்பராக வந்துட்டு கட்டிட்டாங்க, இன்னுமே கட்டிட்டு தான் இருக்காங்க. அந்த கோவில் வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, பவர்ஃபுல்லான கோவிலுங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான கோவில். நீங்கள் அங்கே போய் என்ன வேணுந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். என்னுடைய ஃப்ரெண்டே சொல்லியிருக்காங்க, அங்கே போயிட்டு தான் நான் வந்துட்டு தொட்டில் கட்டினதுக்கப்புறம் எனக்கு குழந்தை நின்றுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த கோவிலை பற்றினது சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல கல்யாணம் ஆனது வந்துட்டு சூப்பர் தான், செம்ம விஷயம் அது. அங்கே கல்யாணம் ஆச்சு. இந்த இயரோட சேர்த்து எனக்கு 10 வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு. அந்த 10 வருஷத்தில் எவ்வளவோ வந்துட்டு போச்சு, நிறைய கஷ்டமே வரல. நாங்கள் எப்போவுமே கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி யாருமே வாழ்ந்தும் இருக்க மாட்டாங்க. நிறைய கஷ்டங்கள், நிறைய எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. பட் ஒன்று வரும்போதும் ஒரு க்ரோத் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு சண்டை வரும், ஒரு க்ரோத் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ சாமி வந்துட்டு நம்ம கர்மாவை எப்படி கழிக்கணுமோ அந்த மாதிரி கழித்து நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க இல்லையா. இந்த பிக் வந்துட்டு நாங்கள் ரீல்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ரீல்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு தான் யாருமே இங்கே ஆளுங்கள் இல்லை. நாங்களே வந்துட்டு ட்ரைபாடில் ஃபோனை இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க என்ன சிரிச்சுட்டு ஒரு மாதிரி கலாச்சிட்டே இருந்தாங்களா, அதனால் எனக்கு சிரிப்பு தாங்கலை. அதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ஐஸ் டு ஐலாம் பார்க்குறது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. அதனால் அந்தளவுக்கு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நானும் இவங்கள மட்டும்தான் கோவில் கிளம்பியிருந்தோம். பசங்க வந்துட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. அன்றைக்கி சாட்டர்டே ஸ்கூல் வச்சுருந்தாங்க. அவங்கள ஒரு 8:30 போல் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். திருவேற்காடு வந்துட்டு காலையில் 4:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 4:30 5 மணிக்கு சம்திங் கோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு நைட்டு 9 வரைக்குமே கோவில் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எந்த நாளில் என்ன நேரத்தில் நீங்கள் போனாலுமே சாமி பார்க்கலாங்க. சாமி வந்துட்டு இப்போ மூலஸ்தானத்தில் கருவறையில் வைக்கல, கொஞ்சம் பக்கத்தில் இடம் இருக்குது, அங்கே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் கட்டிகிட்ருக்காங்க உள்ளல, அதனால தான். நீங்கள் என்னுடைய விலாக்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சாரீலாம் வேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஃப்ரைடே டியூஸ்டேலாம் சாரீ வேர் பண்ணி நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பட்டு எல்லா வீடியோலையுமே வந்துட்டு நான் நார்மலாக தான் இருப்பேன். நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு ஒரு நார்மலாக சாரீ கட்டிட்டு வீட்டில் நம்ம அம்மாலாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான். ஏன்னா அதுதான் வந்துட்டு அதான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம வீடியோக்காக என்னென்னவோ நம்ம பண்ணாலுமே ரியல் என்ன அதுதான் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் இருந்தாலும் இந்த வெட்டிங் டே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் டே, அதுவும் எனக்கு மெயினாக இப்போலாம் பர்த்டே கூட எனக்கு அவ்வளோவா ஸ்பெஷல் இல்லைங்க. வெட்டிங் டே தான், அது எப்போவும் மாறாது. இந்த வெட்டிங் டே மட்டும் கொஞ்சம் நல்லா கலகலன்னு ரெடி ஆகிட்டு நல்லா பூ வளையல்லாம் போட்டுட்டு அழகாக நல்லா ஜுவல்ஸ் நிறைய போட்டு நம்ம கோவில்லாம் போனால் தான் அந்த டேவே நல்லா எனக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல ஒரு ஹாப்பியாக முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆகும். என்னுடைய கல்யாண நாள், அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஜுவல்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பட்டு சாரீலாம் வியர் பண்ணி நான் வந்துட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் தூக்கலாக இருக்குது. மற்றபடி விலாக்லலாம் நார்மலாக சாரீ கட்டிட்டு நார்மலாக எப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா நம்ம என்னதை பார்க்குறோமோ நமக்கு அதே மாதிரி நம்ம லைஃப்பில் இது இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அந்த மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை பண்ணிக்கலாம். எப்பயாவது கொஞ்சம் நாள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான நாள், நம்ம வெட்டிங் டே, பர்த்டே, கொஞ்சம் ஏதாவது வீட்டில் வந்துட்டு விசேஷம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இன்னுமே கொஞ்சம் நம்மளை வந்துட்டு க்ரூமிங் பண்ணிக்கலாம். அன்னைக்கு சனி பிரதோஷம் வர நான் வந்து சாப்பிட மாட்டேன். அன்றைக்கி பிரதோஷம் விரதம் இருந்தேன். காலையில் எதுவுமே சாப்பிடல. ஆனால் லிக்விட் மட்டும் எடுத்துக்குவேன். லிக்விட்னா டீ, காஃபி இந்த மாதிரி மட்டும் தான் எடுத்துக்குவேன். ரைஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இது வந்துட்டு நல்லா செட் ஆகிடுச்சுங்க. எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா ஏன் உடம்புக்கு அது செட் ஆகலை. காஃபி, டீ இது மட்டும் குடிச்சிட்டு பால், பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு, பழம் கூட எடுத்துக்க மாட்டேன். இந்த லிக்விட் மட்டும் இது மட்டும் சாப்பிட்டு நான் வந்துட்டு விரதம் இருந்திருப்பேன். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் போலவே ஆகிடுச்சு. கோவில்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு நாகாத்தம்மா கோவிலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. நாங்கள் மாலை போட்டுட்டாங்க ஹஸ்பண்ட். மாலை போட்டுட்டு நாங்கள் பிளெஸிங்ஸ் வாங்குகிறோம். அந்த மாலை அப்படியே கீழே விழுந்துச்சு.
அவங்க மேலேருந்து கீழே விழுந்துச்சு அந்த நாகாத்தம்மன் மேலே இருந்த மாலை. எங்களுக்கு அப்படியே ஒரே ஆச்சரியம். எனக்கெலாம் கண்ணெலாம் கலங்கிடுச்சு. இவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ் அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா அது நான் சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ சீரியஸ்னஸ் தெரியாது. பட் அங்கேருந்து அனுபவிக்கும்போது அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தான் அன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிது. தென் அங்கே எல்லாமே முடிக்கவே ஆஃப்டர்நூன் போல் ஆகிடுச்சு. ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே ஹஸ்பண்ட் வந்துட்டு பிரிஞ்சு சாப்பிட்டாங்க. நான் வெறும் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வடபழனி கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு பிளான் இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். போக போக ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே அப்படியே பார்த்துட்ருந்தோம். அப்படியே கிட்டத்தட்ட வீட்டுக்கெலாம் வந்து பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கே 7:30 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு அம்மாவும் அன்றைக்கி வந்திருந்தாங்க. அம்மா தான் வந்துட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. இந்த கிள்ளி போட்ட சாம்பாரில் அதுதான் வந்து வச்சுருந்தாங்க. மிளகா சாம்பார். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, நிறைய பச்சை மிளகா போடணும், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு ஒரு 3 விசில் போட்டு இறக்கிட்டு நல்லா கடைஞ்சிட்டு தாளிப்பை மட்டும் ஆட் பண்ணி நம்ம இட்லி நல்லா சுட சுட இட்லி ப்ளஸ் தோசைக்கு சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். கல்யாண நாளைக்கு கிஃப்ட்லாம் கொடுக்கலையா, அண்ணங்களுக்கு எதுவும் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. கிஃப்ட்லாம் இல்லை. நான் தான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் வந்துட்டு அங்கே போய் பண்ணிட்டு வந்திருந்தோம். சைன்லாம் போட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுதான் பிளான். வெட்டிங் டேக்கு அதுதான் வந்துட்டு அவர் எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு, நான் அவருக்கு கொடுக்குற கிஃப்ட் அதுதான். சரி, ஓகே. நிறைய பேருக்கு நான் காலைல போட்ட ஷார்ட்ஸ்லேயுமே சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, எனக்கு இந்த டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஜுவல் செட் எங்கே வாங்குனீங்க, என்ன இவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த ஜுவல் செட் வந்துட்டு நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. அப்போ ப்ரைடுக்காக வாங்கினது நான். என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜுவல் செட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மட்டும்தான் இருக்கும். 3 ஜுவல் செட் வச்சுருப்பேன், அவ்வளோதான். இதில் வந்துட்டு இது ஃபுல் செட்டாக நமக்கு வந்துடும். லக்ஷ்மி அம்மன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, நல்லா தாமரையில் அழகாக லக்ஷ்மி அம்மன் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஆரம், நெக்லஸ்ஸு, இது கூடவே வந்துட்டு ஆன்டிக் பீஸ். இது எல்லாமே ஆன்டிக்கில் வரும். ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா அந்த பிங்க்கு க்ரீனில் ஸ்டோன்ஸு, கீழே வந்துட்டு நல்லா அந்த டாட்டாக பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த காசு மாலை வந்துட்டு அந்த மாங்காய் டிசைனில் வந்துட்டு நமக்கு அந்த சைட்லலாம் டிசைன் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா லென்த்தியாகவும் இருக்கும். நமக்கு பின்னாடியே வந்துட்டு நாட்டுமே கொடுத்துட்றாங்க. நான் மேக்கப் கோர்ஸ் பண்ணும்போது ப்ரைடுக்கெலாம் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டே 3000 கிட்ட வந்துச்சு ஃபுல் செட்டு. நான் வாங்கினது வந்துட்டு என்ன ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும். அப்போ தான், ஆமாம் 2 இயர்ஸ் இருக்கும். அப்போ வாங்கினது. சும்மா நம்ம சவுகார்பேட்டில் சைடில் இருக்கோம் இல்லையா, அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச கடை, நிறைய கடைகள் இருக்குது. அங்கே ஒரு கடையில் தான் வாங்கினது. அதுக்கப்புறம் அப்படியே நான் ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும்தான் ப்ரைடு, அதுக்கப்புறம் எங்கள் தம்பி ஒய்ஃப் ஒருத்தவங்க அவங்க கல்யாணத்துக்கு போட்டாங்க. தம்பி கல்யாணத்துக்கு போட்டிருந்தாங்க அவங்க ஒய்ஃப், அவ்வளோதான். மற்றபடி இது அப்படியே தான் இருந்துச்சு. எனக்கும் இந்த தடவை போடலாமா வேணாவா, போடலாமா வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஜுவல் செட்டு போடுறது இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு எப்போயாவது ஒரு டைம் தானே பண்ணுவோம். நம்ம டெய்லியாக இது மாதிரிலாம் மேக்கப்லாம் போட்டு இருக்க போகிறோம். எப்போயாவது ஒரு டைம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் நான். அதாவது ஒரு ஆப்ஷனலாக எடுத்து வச்சுருந்தேன். இது அந்த சாரீக்கு மேட்சிங்காக இருக்குது, நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இதையே வேறு பண்ணிக்குவோம், இல்லாட்டி கோல்டே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேட்சிங்காகவே நமக்கு வந்துட்டு கையில் போடக்கூடிய அந்த வங்கி, அதுக்கப்புறம் நெத்திச்சுட்டி, இயரிங்ஸு, ஜிமிக்கி, அப்படியே செட்டாக நமக்கு வந்துடும். ஒட்டியானம் இந்த மாதிரிலாம் செட்டாக நமக்கு கொடுத்துருவாங்க. ஜடையில் வைக்கக்கூடிய அந்த பில்லை வரும் இல்லையா, 1 2 3 9 பீஸ் கிட்டே இருக்கும். அந்த பில்லு எல்லாமே நமக்கு வந்துடுது. எந்த செட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நல்லா ஒரு ஆஃப் மூனில் இருக்க மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் செட் இது ப்ளஸ் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இது ரெண்டுமே நான் வந்துட்டு காம்போவில் வாங்கினது. பாண்டி பஸாரில் அந்த 2 வாங்கினது. இந்த ஃபுல் செட் வந்துட்டு சவுகார்பேட்டில் வாங்கினது. ஜுவல் நல்லா ஹெவி வெயிட்டுங்க. நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்துட்டு இது அப்படியே ஒரு பெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குமா. எக்ஸ்ட்ரா செயின்ஸுமே இருக்குது. நமக்கு பத்தலை அப்படின்னா நம்ம வந்துட்டு செயின் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செயின்ஸுமே கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படியே மொத்தமாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஒரு 3 டைம்ஸ் மட்டும் அங்கங்கே போட்டுட்டு அப்படியே நான் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்துட்டு இதை வியர் பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வாங்கி 2 வருஷம் தடவை நான் போட்டிருந்தேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் மேக்கப் இதுக்கெலாம் போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ என்ன ப்ரொஃபஷனல் நம்ம சூஸ் பண்ணாலுமே நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன எப்படி இருக்கோ நம்ம அதை பார்த்து நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் பேக்கிங் கிளாஸு, டெய்லரிங்கு, ஃபினாயில் மேக்கிங்கு, இந்த மாதிரி நிறைய கிளாஸ் நான் அட்டன் பண்ணி, இன்னொன்று இந்த சில்க் த்ரெட்லலாம் போடுவாங்க இல்லையா, பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் வந்து நான் அமௌண்ட்டு பே பண்ணி அதெல்லாம் கற்றுக்கிட்டது. எதுவுமே எனக்கு வந்துட்டு ஒரு 1 மந்த்து மட்டும்தான் செட் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா பசங்க, ஹஸ்பண்டு, குழந்தைங்க, வீடு ஷிஃப்ட் பண்ணுறது,
நமக்கு வந்துட்டு பசங்களை பார்த்துக்க யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம், ஒரு சிச்சுவேஷன், நம்ம எங்கேயும் போக முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. நானுமே திங்க் பண்ணேன், நம்ம என்ன தான் எல்லாமே போயிட்டு இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஆனால் உண்மையாகவே பாவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம். அவங்க குழந்தைய விட்டுட்டு, அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு, அவங்க நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா முகூர்த்தம்லாம் காலையில் இருக்கும். காலையில் எந்திரிச்சு எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி நைட்டில் பசங்களை விட்டுட்டு போகிற அளவுக்கு எனக்கு வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹஸ்பண்டும் சரி, யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நானும் அது மாதிரி போக மாட்டேன். ஏன்னா குட்டீஸ் வளர்கிற வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கணும் இல்லையா? நிறைய கேள்விப்படுறோம். அவங்க நம்ம கூட தான் இருக்கணும். நம்ம இல்லை அப்படின்னா அவங்க எப்படி பாவம் அந்த மழலை பருவத்தை நம்மளும் அனுபவிக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு அதெல்லாம் போல. எனக்கு என்ன வருமோ, எனக்கு மெயினாக பிஸ்னஸ் ரீதியாக போகிறது எனக்கு பிடிக்கும். அந்த பிஸ்னஸ் விமன்றது இது வந்துட்டு எனக்கு பிடிக்கும். சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு இது சூஸ் பண்ணி இப்போ இது நல்லா போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் காலடி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் இதை பற்றினது, இந்த பிஸ்னஸ் இது நான் எப்படி வந்தேன், எனக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு வந்துட்டு நான் தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் ஐடியா பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா? அது நான் உங்களுக்கு தனியாகவே கொடுக்குறேன் ஒரு வீடியோவாகவே. ஒரு நிறைய ஐடியாஸ் இருக்குது. கண்டிப்பாக அது ஏதாவது ஒன்று வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகும். நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸ் அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த செட்டு கூட வந்துட்டு எந்த பேங்கிள்ஸும் வரலை. நான் தனியாக பேங்கிள்ஸ் வாங்கினேன். அதே கடையில் தனியாக பேங்கிள்ஸ் வந்துட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. 2 சைடில் வரக்கூடிய அந்த கடா பேங்கிள், அதுக்கப்புறம் 2 பேங்கிள், அதுக்கப்புறம் நடுவில் இருந்த அந்த பிங்க்கு க்ரீன் கலர் சேர்ந்த அந்த ஸ்டோன்ஸ் பேங்கிள், இது எல்லாமே சேர்த்தே எனக்கு வந்துட்டு 520 620 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இன்னுமே 2 விலையில் வந்துட்டு எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. நான் இது மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 2 எங்கே போச்சுன்னு தெரியல. இவ்வளோ தாங்க என்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல் செட்டே இது தான். அதர்வைஸ் வந்துட்டு கோல்டு இருக்குது, அவ்வளோதான். சிம்பிளாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம லைஃப் ஸ்டைலை ரன் பண்ணிக்கலாம். யாரை பார்த்தோம் இவங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எங்கவும் கூடாது. அதை பற்றி நம்ம வந்துட்டு திங்க் பண்ணவும் கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறது தான் நம்ம பெஸ்ட்டு. நம்ம தான் நமக்கு பெஸ்ட்டு. ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறது என்னென்னா, மணியை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க. அது நீங்கள் ஒரு 1000 ரூபாய் போட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிறது 3000 ரூபாவாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிறது 5000 ரூபாவாக இருக்கணும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பைசாவோட நமக்கு ஒர்த்தே கிடையாது. ஏதோ சம்திங் ஏதோ நீங்கள் வாங்கினீங்க கூட அது அப்படியே அதோடைய அந்த இயரை கால்குலேட் பண்ணுங்களேன். ஒரு 1000 ரூபாய்க்கு ஏதோ நீங்கள் வாங்குறீங்க. அது ஒரு 6 மந்த் ஆனதுக்கப்புறம் அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. போனது தான். பட் நீங்கள் பிஸ்னஸில் போடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு நமக்கு மந்த்லி ரிட்டர்ன் வர மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் அது போடும்போது நமக்கு அது எப்படி இருந்தாலுமே லாபம் தான். ஸோ அந்த மாதிரி லாபம் வர மாதிரி பாருங்கள். ஓகேவா? ஆசைப்பட பொருளாக நம்ம வாங்கிக்கலாம், தப்புணும் கிடையாது, அதெல்லாம் வாங்கிக்கலாம். பட் ரொம்ப ஹையாக வந்துட்டு பைசா பே பண்ணி அடிக்கடிக்கு வாங்கிட்டு அந்த வந்துட்டு தவிர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேவிங்ஸ் தனியாக, இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக, அப்புறம் ஏதாவது செலவுகள் தனியாக நீங்கள் வந்துட்டு பிரித்து வச்சுக்கோங்க. மந்த்லி ஒன்ஸு, மந்த்லி ட்வைஸு நம்ம எங்கேயாவது அழகாக ஃபேமிலியோட வெளிலலாம் போகலாம், ஜாலியாக இருந்துட்டு வரலாம். ஆனால் அந்த ஒரு நாள் நம்ம போகிறோமோ அவ்வளோதான். அந்த ஒரு நாள் மட்டும் போயிட்டு அந்த நாளைக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நம்ம செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 31 டேஸில் 1 டே நம்ம போயிட்டு 30 டேஸ் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அதுக்கான உழைப்பு மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியும். புரியலை எனக்கு இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அன்றைக்கி மாவு எதுவுமே வீட்டில் இல்லைங்க. அதனால் கடையில் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அம்மா வந்துட்டு சாம்பார் வச்சுட்டாங்க. அந்த மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் நல்லா காரசாரமாக இருந்துச்சு. அது கூட நல்லா சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சாச்சு. அன்றைக்கி சனி பிரதோஷம், நான்வெஜ்மே எதுவுமே எடுத்துக்கல. இப்படி தான் போச்சு. மதியம் லஞ்சு அப்படியே வெளியே அவுட்டிங்லேயே தான் இருந்துச்சு. காலைல வெளில போனது நைட்டு 7:30 மணி வரைக்குமே அப்படியே வெளியே கார்லேயே சுற்றிட்டே தான் இருந்தோம். நைட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மா வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க பசங்களுக்காக. ஸோ பசங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லிலாம் ஊற்றி முடிச்சுட்டு உட்காந்து ஆனமாக பேசிகிட்டு இருந்தோம். உடனே பார்த்திங்கன்னா நம்ம தம்பி ஃபேமிலி, அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஃபேமிலி, அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஒரு சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த இயர் வந்துட்டு 10th ஆனிவர்சரி, 10வது வருஷம் கல்யாண நாள். ஸோ அதனால் ஹாப்பி 10th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி கோபி அண்ட் வினிதான்னு போட்டு அழகாக ஒரு நல்ல ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவரில் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் வந்துட்டு அன்றைக்கி கட் பண்ணி நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட நைட் ஆகிடுச்சு, 1:30 வரைக்குமே ஆகிடுச்சு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே. கல்யாணம் 2014 ஆச்சு. 2015, 16, 17, 18 இந்த கல்யாணம் ஆன அந்த 5 வருஷம் வந்துட்டு அப்படியே செலவு. அதே மாதிரி எங்கேயாவது வெளில போகிறது, பீச்சு போகிறது, சினிமா போகிறது, அதே மாதிரியே தாங்க போய்ட்டுருந்துச்சு. அந்த 5 வருஷமும் அப்படியே தான் போய்ட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாட்கள் போக போக நமக்கு கொஞ்சம் நாலேஜ் வளர இந்த மாதிரி அன்னெசரி வேணாம், நம்மளால் முடிஞ்சதை ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்துட்டு பண்ணியிருந்தோம். நான் அது எதுவுமே வீடியோ எடுக்கலை. ஏன்னா வீடியோலாம் எடுத்து போட்டேன் அப்படின்னா பார்க்குறவங்க ஒரு சிலர் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. இதனால் எதுக்கு அப்படின்ற மாதிரி நான் வீடியோ எதுவுமே எடுக்கல.
இது பத்தாவதுல என்ன சொல்லணும் ஹாப்பி வெட்டிங் டே ஹாப்பி வெட்டிங் டே 10th இயர் கேக் ஒரு க்ரீம் போட்டு வாயில வைக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் இது வாங்கு இருடா கிட்ட வா இந்த பையன் பக்கத்துலயே இருப்பான் வா வா ஜான்சன் வா சரி சரி என்ன பண்ண பண்ணி வெச்சு கிட்ட போய் வாங்க விடுதே வா வாங்க கோவிடா கே செட்டியா ரொம்ப கீழ இருக்கு போய் கை பண்ணி இங்க வா ஜான்சன் வா சார் வா வா கரெக்ட்டா மல்லி போறாங்க வந்துயா இல்ல பூவோட வந்து வந்துறாங்க ஏடா நான் அப்படியே சொன்னேன் அந்த சட்டத்துக்கு போறேன் சும்மா வெட்டிங் டே அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு ரியலாக அப்படியே போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அகெயின் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள் பல. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். மோர் வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.